அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியார் அவர்களை பற்றி மேடை மேடையாக ஒரு எச்சப்பொறிக்கு நாய் வந்து இழிவா பேசிட்டு போயிட்டு இருக்கான். அவன் பேசுறதால வந்து தந்தை பெரியாருடைய மதிப்பு குறைஞ்சிருமா என்ன? தந்தை பெரியாருடைய கொள்கையும் தந்தை பெரியாருடைய அர்ப்பணிப்பும் வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு ஆற்றி கொண்டிருக்கிறது. இன்று வரை வந்து நம்ம பேருக்கு பின்னால் சாதி போடாததுக்கு காரணமே வந்து தந்தை பெரியாருடைய கொள்கை வந்து தமிழ் மக்கள் வந்து உள்வாங்கியது தான். பக்கத்து மாநிலத்தை வந்து பாத்தீங்கன்னா கேரளா பக்கத்து மாநிலத்துல நம்மளோட வந்து அதாவது தனிநபருடைய பொருளாதாரத்தையும் சரி, கல்வி அறிவிலும் சரி கேரளா வந்து முதன்மையா இருக்குது. நம்மளை விட முதன்மையா இருக்குது. அப்படி பார்க்கும்போது கேரளாவில் கூட வந்து சாதி பேர் வந்து பின்னால வந்து பெருமையா போட்டுக்கிறாங்க. நம்மளே வந்து பார்த்துருப்போம், நிறைய திரைப்படத்துல பார்த்துருப்போம். எல்லாமே வந்து அவங்க சாதி பேரை வந்து சர்நேமா வந்து போட்டுப்பாங்க. ஆனா தமிழகத்துல மட்டும் வந்து அதை வந்து போடுறது கிடையாது. ஏன்னா வந்து சாதி பேரை பின்னால போட்டாலே வந்து அவனை வந்து நம்ம இழிவா பார்க்குற ஒரு நிலையை வந்து அவன் தந்தை பெரியார் வந்து உருவாக்கி இருக்காரு. இப்ப சீமான் வந்து இவ்வளவு பேசுறானே, அவன் பேருக்கு பின்னால் சாதியை போடுவானா? போட மாட்டான். ஏன்னா வந்து நான் வந்து தமிழ் சமூகம், நான் வந்து தமிழ் தலைவர் அப்படின்ட்டு இவனே வந்து பேசிக்கிட்டு சுத்திட்டு கிடப்பான். ஆனா அதான் ஒவ்வொரு சாதி வெறியனும் வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு நான் வந்து தமிழ் தலைவன் தெரியுமா, நான் வந்து தமிழ் தேசியத்தை வந்து முன்னெடுக்கிறேன் தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க. இப்ப வந்து சீமான் வந்து தனியா ஒரு டிக்ஷனரி போட்டு எழுதிட்டு இருக்காரு. இவர் சொல்றதான் வந்து வேத வாக்கா வந்து அவர் வந்து எழுதிட்டு இருக்காரு. எப்படின்னா, திராவிடம் என்றால் திருடலாம், சங்கி என்றால் சக தோழனா அப்படின்ட்டு இவரே வந்து ஒரு டிக்ஷனரி வந்து எழுதிட்டு இருக்கிறாரு. முதல்ல வந்து திராவிடம் அப்படின்ற ஒரு சொல்ல வந்து தமிழ் மக்களுக்கும் இந்தியாவுக்கும் வந்து அறிமுகம் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் முதல்ல வந்து அந்த வார்த்தையை வந்து வெளியே கொண்டு வந்தது வந்து யாரு? அயோத்திதாசர் பண்டிதரை பத்தி சீமானால பேச முடியுமா? நடமாட விட மாட்டாங்க. ஆனா வந்து தந்தை பெயர் வந்து எளிமையா வந்து இழிவுபடுத்திட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு கனவோட இருக்காங்க. ஆனா அந்த கனவு நிறைவேறாது. இப்ப பாத்தீங்கன்னா, திமுகவை எதிர்க்குன்ற பேர்ல வந்து திராவிடத்தை எதிர்க்கிறான், தந்தை பெரியாரை எதிர்க்கிறான், பேரறிஞர் அண்ணாவை எதிர்க்கிறான், கலைஞரை எதிர்க்கிறான், எல்லாத்தையும் எதிர்க்கிறான். ஆனா வந்து இப்ப இவன் வந்து இவ்வளவு இழிவா பேசியிருக்கிறான். திமுகவும் அதாவது இடதுசாரி அமைப்புகளும் மட்டும்தான் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து அதிமுகவும் சரி, பெரியார் வந்து எங்களுடைய கொள்கை தலைவர், எங்களுடைய வழிகாட்டி அப்படி இப்படின்னு கதை விட்டு கொண்டு இருக்கிற புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற கூட வந்து பெரிய அளவுல வந்து கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவிக்கல. அப்ப இவங்கெல்லாம் யாருடைய ஆளு அப்படின்றது வந்து வெட்ட வெளிச்சமா வந்து மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் வந்து இந்த நபர்கள்லாம் வந்து நாங்க தான் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வரோம், நாங்க தான் மக்களுக்கு வந்து நல்லது செய்ய வரோம், ஆட்சி வந்து மோசமா இருக்குது, இங்க பல ஆண்டுகளா வந்து சாதி வந்து மிகப்பெரிய ஒரு அளவுல வந்து இருக்கு. அதை பத்தி வந்து பேசுறதுக்கு எவனும் ஆள் கிடையாது. லஞ்சமும் ஊழலை பத்தி பெருசா வந்து தூக்கிட்டு வந்து ஊழல் பண்ணிட்டாங்க, அவங்க லஞ்சம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே வந்து லஞ்சம் ஊழலை பத்தி தான் பேசுவாங்க. தினமும் வந்து சாதி கொடுமையால வந்து இங்க வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதை பத்தி பேச மாட்டாங்க. எல்லாம் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்கலாம் வந்து லஞ்சத்தை ஒழிச்சாகணும், ஊழலை ஒழிச்சாகணும்ட்டு வராங்க. சரி, இப்ப சீமான் மேட்ருக்கு வரும். சீமான் வந்து புதுசா ஒரு ஒரு கதை கட்டி விடுவான். எப்படின்னா, நம்மளெல்லாம் படிக்க வச்சது திராவிடம் தான் அப்படின்னா, அப்ப வந்து கம்பர் படிக்க வச்சது யாரு? இளங்கோவலை படிக்க வச்சது யாரு? ஔவையாரை படிக்க வச்சது யாரு? சரில உங்க அப்பாவை ஏன் உங்க அப்பா ஏன் படிக்கல? உன்னை பெத்த ஆத்தா ஏன் படிக்கல? உன்னை பெத்த ஆத்தா வந்து 100 நாள் வேலைக்கு வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து பொலிரோ கார்ல வந்து மனு கொடுத்துட்டு போறாங்க. எனக்கு வந்து விவசாயம் வந்து எனக்கு வந்து சரியா வந்து வரல, அதனால வந்து எனக்கு வந்து 100 நாள் வேலை வேணும் அப்படின்ட்டு உன்னை பெத்த ஆத்தா வந்து அப்ளிகேஷன் போட்டு போறாங்க. உன்னை பெத்த ஆத்தான்னா வந்து எம்பிபிஎஸ் படிச்சாங்களா, இல்ல கலெக்டர் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல? உன் பரம்பரையில வந்து யாராவது படிச்சிருக்காங்களா உன்னை தவிர? இந்த கல்வி எப்படி வந்துச்சு? ஆனா கேட்டா வந்து எங்க போவான்? இளங்கோவடிகள் போவான். இளங்கோவடிகள் யாரை படிக்க வச்சது? கம்பர் யாரை படிக்க வச்சது? சேக்கிழார் யாரை படிக்க வச்சது அப்படின்ட்டு பெரிய பெரிய தத்துவ வார்த்தைகள்லாம் வந்து எடுத்து வந்து பேசுவான். ஆனா வந்து நம்ம அப்பா ஏன் படிக்கல, நம்ம தாத்தா ஏன் படிக்கல, நம்ம பாட்டம் பூட்டம் இவெல்லாம் ஏன் படிக்கல, இவெல்லாம் யார் படிக்க விடாம ஆக்குனது, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டான். இப்ப சீமானை பத்தி வந்து நம்மளுடைய முற்போக்கு சிந்தனைவாதிகள்லாம் வந்து உளறுகிறாங்க. உளரலாம் இல்ல, அவன் பயத்தெல்லாம் உளரல, அவன் தெளிவா இருக்கான். என்னன்னா, நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் கட்சி ஆரம்பிச்ச நாளில் இருந்து நாம் தமிழர், அதாவது ஓம் தமிழர் என்கிற கட்சியோட கூடாரம் வந்து ஒண்ணு காலி ஆயிட்டு வருது. இவன் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர் காணும் எங்கடான்னு கேட்டா, சார் அவர் வந்து போயிட்டு வருது தலைவா
அவர் வந்து கட்சி மாறிட்டாரு, தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்துட்டாரு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போது வந்து கட்சி கூடாரமே இல்லாம போயிடுச்சு. அதனால வந்து பயம் வந்துருது. என்னடா இது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப 8% கொண்டு வந்தோம். நம்ம வந்து எப்படியும் வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற கனவு கோட்டையோட வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போது வந்து பீதி பயம் உருவாயிடுச்சு. அப்போ வந்து இந்த சான்ஸை வந்து 2026க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் என்ற ஒரு அதாவது ஓம் தமிழர் என்ற ஒரு கட்சியே இல்லாம போயிடும். அப்படி ஒரு நிலை வந்து நம்மளுக்கே தெரியும் போது அந்த கட்சியை வந்து வழிநடத்துற சீமானுக்கு தெரியாதா? என்னடா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகணும் நம்மளுக்கு ஆளே காணுமே அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் வந்து 2026 தேர்தலுக்கு முன்னால நாக்பூர்ல வந்து என்னென்ன எழுதி கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் நம்ம பேசிடுவோம். பேசிட்டு ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் வாங்கி நம்ம செட்டில் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா தந்தை பெரியாரை வந்து பத்தி பேசுறது யாரு? RSS பிஜேபி தான் வந்து தந்தை பெரியாரை பற்றி வந்து இழிவாகவும் தரைக்குறவாகவும் வந்து அவங்க தான் வந்து காலங்காலமாக பேசிட்டு வராங்க. இந்த பெரியார் சிலையை உடைப்பண்றது, பெரியார் அவர் வந்து யாரு, அவர் தமிழ் சமூகத்துக்கு என்ன பண்ணாரு, நாட்டுக்கு என்ன பண்ணாரு அப்படின்றது அடுக்கடுக்கா வந்து அவனை வந்து பல கதைகளை வந்து கட்டு கதைகளை வந்து அவிழ்த்து விடுற கூட்டம் தான் வந்து RSS. இப்ப RSS உடைய ஒரு கூட்டாளிலாம் வச்சு RSS எப்பவுமே வந்து கூட்டாளியே வச்சுக்க மாட்டான், காவலாளியா வேணா வச்சுப்போம். நீ என்ன எனக்கு கூட்டாளி, நீ எனக்கு காவலாளி அப்படின்ற மாதிரிதான் வந்து சைமன் செபாஸ்டின் அவர்களை வந்து வச்சுப்பாங்க. அந்த அவங்க அதாவது நாக்பூர்ல RSS எழுதி கொடுத்ததை வந்து சீமான் அவர்கள் வந்து அழகா பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. தந்தை பெரியார் வந்து என்ன பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரா, தமிழ் சமூகத்தை என்ன பண்ணிட்டாருன்ட்டு கதையா விட்டுட்டு இருக்கேன். டேய், நீ சொல்றது வந்து உனக்கு பின்னாலேயும் உனக்கு முன்னாலேயும் ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா, அவனு வேணா கை தட்டிட்டு ரசிச்சுட்டு போனவன். உண்மையா தமிழையும் தமிழ் மக்களையும் நேசிக்கிற ஒரு மனிதர்கள் வந்து உன்ன மாதிரி எச்ச பொறிக்கு நாயெல்லாம் வந்து நம்பிக்கிட்டு உனக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டுலாம் உட்காந்துருக்க மாட்டாங்க. ஆனா வந்து தந்தை பெரியாரை வந்து நீ தொட்டுட்ட, உன்னோட நிலை வந்து 2026ல வந்து என்னன்னு தெரிஞ்சிடும். அதே போல வந்து பெரிய அளவுல வந்து பெரியாரை இழிவுபடுத்தி பேசியும் ஆனா வந்து அதிமுக வந்து எந்த ரியாக்ட் பண்ணல. பெரிய ஒரு அப்படியே நம்மளுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி போயிறாங்க. அதனால விஜய்யுடைய நிலைப்பாடு வந்து என்னன்னு தெரியும். ஏன்னா வந்து தந்தை பெரியார் வந்து தன் கொள்கையை வழிகாட்டியா வந்து ஏற்றுக்கொண்ட விஜய் வந்து தந்தை பெரியாரை பற்றி ஒருத்தன் இழிவா பேசுறான், அதுக்கான ஒரு கண்டன அறிக்கை கூட கிடையாது. இதை போன்ற நிலை தான் வந்து விஜயுடைய கட்சி இருக்கு. அதனால வந்து தமிழக மக்கள் வந்து நுட்பமா வந்து கவனிக்கணும். ஏன்னா வந்து யார் யார் என்னென்ன அரசியல் பண்றாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு சில பேர் வந்து அரசியல் நாட்டமே இல்லாம இருக்காங்க. அவர்கள் கூட வந்து புரிஞ்சுக்கணும் அரசியல் என்ன மாதிரியான நிலையில இருக்கு அப்படின்னு. ஏன்னா இது போன்ற நாய்கள்லாம் வந்து வளர்றதுக்கான காரணம் என்னன்னா, அரசியல் விவரம் தெரியாத மக்கள் வந்து ஐயோ ஒருத்தன் புதுசா வந்து தமிழ் தேசியத்தையும் பத்தியும் லஞ்சத்தை பத்தியும் இவ்வளவு இதா பேசுறான், அப்ப நம்ம இவ்வளவுதான் ஓட்டு போடணும் அப்படின்ற மக்கள் வந்து இன்றளவும் அதிகமா தான் இருக்கிறாங்க. இப்ப திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வாக்கெல்லாம் எங்க போகுதுன்னா இதை போல எச்ச பொறிக்கு நாய்க்கு போறதாலதான் வந்து அவங்க இவ்வளவு ஆணவத்தோட வந்து பேசுறாங்க. தந்தை பெரியாரை வந்து இழிவுபடுத்தி எவனும் தமிழகத்தில் வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. இவனுடைய நிலை வந்து 2026க்கு அப்புறம் அடையாளம் தெரியாமல் தான் போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் லைக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு நோக்கி என்றென்றும் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.